இன்றைக்கி சளி இருமலுக்கு ஒரு ரசம் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி ஊறினதுக்கப்புறமா எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து இப்படி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி, புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிட்டு அதில் அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இதில் நாங்கள் கரைக்கும் போதே தேவையான உப்பு சேர்த்துட்டோம். இப்போது ரசம் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்படி பபுள்ஸ் மாதிரி வரும். நல்லா நுர கட்டினதுக்கப்புறமா இறக்கிக்கணும், கொதிக்க விடக்கூடாது. இப்போது சூப்பரான ரசம்